வணக்கம். முக்கிய செய்திகளை காணும் முன் இன்றைய விரிவான செய்திகள். வீட்டு வேலைக்கார பெண் 4.5 பவுன் நகை திருட்டு, போலீசார் கைது செய்து நகை மீட்பு. 6 ஆண்டுகளுக்கு பின் துப்பு துலங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளரை கொன்ற மகன் உள்ளிட்ட 3 பேர் அதிரடி கைது. புதுச்சேரியில் தொடர்ச்சியாக 100 டிகிரிக்கு மேலாக வெயிலின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சேர்ந்தவர் சித்ரா. இவரது மகள் சரண்யாவிற்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் தாயார் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சித்ரா திருச்சிற்றம்பலம் குற்றோடில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் தவளக்குப்பத்தை சேர்ந்த ஞான சௌந்தர்யா வயது 24 என்பவரை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவின் 4.5 பவுன் தங்க வளையல் உள்ளிட்ட நகைகள் வீட்டிலுள்ள டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான போது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதிலிருந்த நகைகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திருடு போன நகைகளின் மதிப்பு சுமார் ரூபாய் 5 லட்சம் என கூறப்படுகிறது. இது குறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் சம்பவத்தன்று வீட்டுக்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞான சௌந்தர்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் வெளியாட்கள் யாரும் வீட்டுக்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட நகைகளை மீட்டனர். தொடர்ந்து ஞான சௌந்தர்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 6 ஆண்டுகளுக்கு பின் துப்பு துலங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளரை கொன்ற மகன் உள்ளிட்ட 3 பேர் அதிரடி கைது. 2வது திருமணம் செய்ய முயன்றதால் தீர்த்து கட்டிய கொடூரம். விசாரணையில் திடுக் தகவல்கள். புதுச்சேரி அடுத்த பாகூரை சேர்ந்தவர் புருஷோத்தமன், வயது 50. இவர் சேதுராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். இவருக்கு மனைவியும் தனபிரிவின் வயது 29 என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். பிடெக் முடித்த மகன் தனபிரிவின் ஆரோவிலில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். இதற்கிடையே 6 ஆண்டுகளுக்கு முன்பு புருஷோத்தமன் மனைவியை பிரிந்து தனது தாய் மற்றும் மகனுடன் புதுச்சேரி ஐயங்குட்டுப்பாளையம் பகுதியில் வசித்து வந்தார். அவருடைய மனைவி மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2020 மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்கில் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு பைக்கில் புருஷோத்தமன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். ஊசுடு ஏரிக்கரை அருகே வந்தபோது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து சரமாரி வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகினர். இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். பின்னர் இவ்வழக்கு நிர்வாக காரணங்களுக்காக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டது. இருப்பினும் எவ்வித துப்பும் கிடைக்கவில்லை. இதனால் இவ்வழக்கு விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டது. இது பற்றி அறிந்த டிஜிபி ஷாலினி சிங் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். கொலை நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் துப்பு துலங்கியது. புருஷோத்தமனை கொலை செய்த 2 பேரின் அடையாளம் சமீபத்தில் தெரியவந்தது. அதன் பேரில் கொலையாளிகளை தேடி தனிப்படை போலீசார் சென்னையில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு தேடி வந்தனர். தற்போது 2 பேரை சந்தேகத்தின்படி தனிப்படை போலீசார் பிடித்து விசாரித்ததில் புதுச்சேரி அருமார்த்தபுரத்தை சேர்ந்த கலியவேந்தன் வயது 33, பிரசாந்த் வயது 32 என்பதும் கேட்டரிங் வாகனங்களுக்கு டிரைவர் வேலை செய்து வந்ததும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமனின் மகன் தனபிரவின் தூண்டுதலின் பேரில் கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், எஸ்பி தனசேகரன் உத்தரவின் பேரில் 2 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது. மனைவியை பிறந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் 2வது திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். இது பற்றி அவருடைய மகன் தனபிரவினிடம் கூறியிருக்கிறார். அதற்கு மகன் உனக்கு 2வது திருமணம் எதற்கு என கேட்டு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். கொலை செய்வதற்கு 2 மாதத்திற்கு முன்பு மீண்டும் 2வது திருமணம் செய்யும் ஆசையை மகனிடம் புருஷோத்தமன் கூறியுள்ளார். அப்போது மகன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தந்தை 2வது திருமணம் செய்தால் பெட்ரோல் பங்க் சொத்தில் பங்கு பிரிந்து போகும் என்பதால் தந்தையை தீர்த்து கட்டும் கொடூர திட்டத்தை தீட்டியுள்ளார். இது பற்றி தனது தூரத்து உறவினர்களும் நண்பர்களுமான கலியவேந்தன், பிரசாந்த் ஆகியோரிடம் கூறவே கொலை திட்டத்தை அரங்கேற்ற முடிவு செய்துள்ளனர். புருஷோத்தமன் எங்கெங்கு செல்கிறார், எந்த ரூட்டில் எப்போது செல்கிறார் என்பதை நோட்டமிட்டுள்ளனர். கொலை செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு புருஷோத்தமனை பைக்கில் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அப்போது புருஷோத்தமன் தப்பித்துவிட்டார். அதன் பிறகு சம்பவத்தன்று கச்சிதமாக 2 பேரும் சரமாரி வெட்டி கொலை செய்துள்ளனர். மேற்கண்ட தகவல்கள் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து மேற்கண்ட 2 பேரையும் மகன் தனபிரவினையும் போலீசார் கைது செய்தனர்.
பின்னர் நேற்று மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 2 நாட்களுக்கு பிறகு 3 பேரையும் போலீசார் காவலில் எடுத்து முழுமையாக விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். அப்போது கொலையில் மேலும் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு தகவல்கள் தெரியவரும். நண்பர் மூலம் துப்பு துளங்கியது பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் கொலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகே கொலையாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய முடிந்தது. அதுவும் சிபிசிஐடி போலீசாரின் பலகட்ட விசாரணையில் இது தெரியவந்தது. மகன் தனப்பிரவீன் தனது தந்தையை கொலை செய்தது குறித்து நண்பர் ஒருவரிடம் சமீபத்தில் தெரிவித்துள்ளார். அந்த நண்பர் மூலமாகவே தற்போது துப்பு துளங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயிலும் அனல் காற்றும் வீசி வந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். குறிப்பாக மதிய நேரங்களில் மக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு வெப்பம் நிலவியது. இந்த நிலையில் இன்று மாலை திடீரென வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. நகர பகுதியிலான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புறங்களான திருக்குனூர், வம்புட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்தது. தொடர்ந்து வாட்டி வதைத்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த இந்த மழையால் புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். இதனிடையே திடீர் மழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக கோர்க்காடு அருகே ஆலமரம் ஒன்று முறிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்தது. இதனால் மின்கம்பம் சேதமடைந்து கோர்க்காடு கிராமத்தில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. மேலும் மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் வானூர் அருகே திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் உள்ள NBR திருமண நிலையத்தில் 20வது ஆண்டு மாபெரும் ரத்த தான முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் GP சுரேஷ் தலைமை தாங்கி ரத்த தானம் செய்து முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் ராஜ், வேந்தன், கபாலி, குரலரசன், விஜயகுமார், அருணகிரி, ஐயப்பன், தினேஷ், இளங்கோ, இரும்பை ராஜா, டாக்டர் ஹரிதரன், குமரவேல், மகளிரணி அமுதா, திவ்யா, தனலட்சுமி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை மற்றும் பூத் நிர்வாகிகள் ரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் விஜய் GP சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப்பணிகளை பிறந்தநாள் விழாவை ஒட்டி மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலான சேவை திட்டங்களை முன்னெடுத்து பிறந்தநாள் விழாவை சமூக நலன் சார்ந்த நிகழ்வுகளுடன் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என நிர்வாகிகள் ஒருமனதாக கருத்து தெரிவித்தனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணிகளுக்காக பல்வேறு சிறப்பு பயணிகள் சேவை இன்று நடைபெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்தில் முனைய கட்டிடத்தின் வருகை மண்டபத்தில் இன்று காலை விமான நிறுவன ஊழியர்கள், காவல்துறை மற்றும் பிற விமான நிலைய பணியாளர்கள் உள்ளிட்ட இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அதிகாரிகள் இணைந்து வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை பாடினார்கள். தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பாரம்பரிய திலகம் மற்றும் ரோஜா பூக்களை கொண்டு வரவேற்பளித்தனர். மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விமான நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. தொடர்ந்து விமான நிலையத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டில் பயணிகளும் ஊழியர்களும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து இயக்குனர் கூறும்போது, புதுச்சேரி விமான நிலையம் 1989ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 37 ஆண்டுகளாக செயல்பாட்டில் உள்ளது. சில ஆண்டுகள் விமான வருகையின்றி மூடப்பட்டிருந்தது. தற்போது 1500 மீட்டர் ஓடுபாதை மட்டுமே உள்ளதால் 72 பேர் பயணிக்கும் சிறிய ரக விமானங்கள் மட்டுமே வந்து செல்கின்றன. போர் பதற்றம் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்வால் பெங்களூரு, ஹைதராபாத்திற்கு இயங்கி வந்த 3 விமானங்களில் ஒரு விமானம் சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. வரும் 2027ஆம் ஆண்டு விரிவாக்க பணி தொடங்கி 2030ஆம் ஆண்டில் 2300 மீட்டர் புதிய விமான ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இயக்குனர் தெரிவித்தார். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,070 ரூபாய், 1 பவுன் 1,12,560 ரூபாய், 10 கிராம் வெள்ளி 2,800 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.